ஏங்க எனக்கு புரியல, என்னங்க டான்ஸ்லாம் பார்த்து கை தட்டாம இவங்க ஒண்ணா கை தட்டுறீங்க? That is my power, yeah. Thank you. புரியல. கேட்காதீங்க, ஏதாவது கலாய்ச்சிர போறாங்க. ஓகே. இவங்கள ஏதாவது கவுண்டர் பண்ணா சொல்லுங்க, நான் கேக்குறேன். I love you too. ஓகே. I love you too. யாரோ அந்த ரெண்டு பேர் யார் நோட் பண்ணீங்க? வெயிட் பண்ணு. அடுத்ததாக உனக்கு படத்துல வர வரிகள் பத்தி தெரியுமா? ஏமா படத்துக்கு ஏற்கனவே ஊர்பட்ட வரியெல்லாம் வச்சு ஏற்கனவே ரிலீஸ் பண்ண முடியாம இருக்குது. நீ ஜிஎஸ்டி வரி மாதிரி புதுசா வரி. அந்த வரி இல்லப்பா இது. இது வந்து ஒரு ஹீரோயினை டிஸ்கிரைப் பண்ணும்போது பாடல் வரிகள்லாம் எழுதுவாங்க. பாடல் வரி மாதிரி. உனக்கு என்ன பார்த்தா ஏதாவது அந்த மாதிரி தோணுதா? என்ன வரி வருதுன்னு கேக்குறியா? மார்ச் வரி. Okay, let's go on to our first category of awards. This is Vivo Saima powered by Himalaya Purifying Neem Face Wash and Washing Machine. So, நம்மளோட first category வந்து Best Lyricist Award. அதுக்காக நாமினேஷன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லிரிசிஸ்ட் எல்லாம் சொல்லும்போது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். லிரிசிஸ்ட் வந்து அதாவது ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக நல்ல வரியை கொடுத்த ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. அதாவது ஆளுமா டோலுமா என்ற அந்த வரியை எழுதிய அனிருத் அவர்கள் வந்திருக்கிறார். இப்பதான் அவரை பார்த்தேன். வாங்க ப்ரோ, எந்திரிச்ச ஒரு வாட்டி கையை காட்டுங்க ப்ரோ. அனிருத் in the house. அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பியூட்டியை நீங்க மறந்துட்டீங்களே. ஸோ அதான் சொல்லிட்டேன்னா அடுத்தது வந்து மிக மிக அழகான ஓகேவா, அழகுன்னு சொல்லிட்டே இருக்கோம்ப்பா. நம்ம டேலண்டட், பிரில்லியன்ட், ஜீனியஸ் அந்த மாதிரி ஏதாவது போலாமே. பொண்ணுங்கன்னா வெறும் அழகுன்னு சொல்லு. Please put your hands together and welcome the very talented Trisha. நம்ம நாமினிஸ் படிச்சிடலாமா? அண்ட் இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக I would like to call on stage the very very beautiful evergreen actor Ambika ma'am. Beautiful, you look gorgeous as you should. அதில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அப்படியே பின்பக்கம் மறைச்சு விட்டுறலாம். உங்ககிட்ட இந்த இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இது கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஜென்ரலாக நீங்கள் அதான் நிறைய ஃபேன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு அந்த மறக்க முடியாத ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகள்லாம் சிலது இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன். ஃபேன்ஸு பிளட்டில் லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க பிளட்டில் லெட்டர் எழுதிட்டு இந்த மாதிரி நீ என்னைக்காவது எனக்கு பண்ணிருக்கியா? இந்த படம் இத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், அந்த படம் அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் கண்டினியூஸாக எழுதிட்டு இருந்தாங்க. அது படிக்கும்போது அதாவது அந்த பாராட்டு நல்லா தான் இருக்குது, பட் அவங்க செய்கிற விதம் மனசுக்கு கொஞ்சம் பயமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு. நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணி அனுப்புங்க சொன்னீங்க மேம்? தயவு செஞ்சு இப்படியெல்லாம் எழுதாதீங்க, உங்கள் பாராட்டுகளுக்கு நன்றி, பட் இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஜாலியாக என்ன நடந்திருக்கு? ஜாலியாக வந்து ப்ரப்போசல் எல்லாம் நிறைய வந்திருக்கு. காரில் வரும்போது தானே சொன்னீங்க, அதனால ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அதை தான் கேட்குறேன். கல்யாணம் பண்ணுற ப்ரப்போசல் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, எனக்குலாம் நடந்திருக்கு. என்னென்னா வருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி சார் நீங்கள் நடித்த எல்லா படத்தையும் பார்த்துருங்க சார், சூப்பராக நடிக்கிறீங்க சார், அம்மா என்ன படம் நடிச்சிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க. அது உண்டு. அந்த ஃபேன்ஸில் வந்து என்ன பார்த்துட்டு நான் வந்து உங்கள் ஃபேனுங்க, நீங்கள் நடித்த அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அப்போவே தெரியும் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அந்த கிழக்கே போகும் ரயில் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு, ஆஹா ஓகே ராதிகா அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ராதிகான்னு சொல்லி பேசினவங்க இருக்காங்க, ராதான்னு சொல்லி பேசினவங்க இருக்காங்க, என் பேரை தவிர எல்லா பேரையும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் நடந்திருக்கு. சூப்பர். ஓகே மேம், உங்கள் கையில் அந்த ஆன்சர் இருக்கு. ப்ளீஸ் டு பி அனௌன்சிங் த வின்னர். பெஸ்ட் வரிகள் தமிழ், மதன் கார்கி ஃபார் முன்னாள் காதலி ஃப்ரம் மிருதன். நீங்கள் வந்து வருது என்ன, அதாவது இந்த படத்துக்கான இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சப்போஸ் இவங்களை பார்த்து ஏதாவது நீங்கள் கவிதை எழுதுனா என்ன எழுதுவீங்க, அது மட்டும் சொல்லுங்களேன். இப்போ இவங்க தான் வந்து ஹீரோயின், ஏதாவது அவங்க நடிக்கிற படத்தில் எனக்கு வந்து எழுத வாய்ப்பு கிடைச்சு, எனக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கொடுத்த உடனே நான் எழுதுறேன். சூப்பர். சும்மாலாம் உன்னை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாதுன்றாரு, புரியுதா?
அனைவருக்கும் வணக்கம். சைமா ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த விருதுக்கும் நன்றி. இந்த விருதுக்கு நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த பாடலுக்கான சூழல் சக்தி சவுந்தரராஜன் இயக்குனர் வந்து மிருதன் படத்துக்கு எனக்கு சொன்னப்போ, ஒரு காதல் தோல்வி பாட்டு, நம்ம ரெகுலராக ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டில் நிறைய பாட்டுலாம் வந்துட்டு இருக்கலாம், அது மாதிரி பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எப்பவுமே வந்து ஒரு காதல் தோல்வி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு உறவு, ஒரு பிரிவு, அந்த பிரிவோட வழியில் வந்து ஒரு பெண்ணை திட்டுற மாதிரி, அவளை கொலை பண்ணணும், வெட்டணும், இப்படி தான் எல்லா பாடல்கள், நிறைய பாடல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இல்லைனா வந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேணாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமில் பாடல்கள் வந்துட்டு இருந்துச்சு. இல்லை இந்த பெண்கள் எல்லாம், ஒட்டுமொத்த பெண்கள் இப்படி தான் சொல்லிட்டு எல்லாரையும் திட்டி பாடல்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்படிலாம் பாடல் பண்ணாமல் பெண்களை வந்து ஒரு மரியாதையோட, ஒரு உறவு பிரியும் போது கூட ஒரு மரியாதையோட பிரியலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே சக்தி சவுந்தரராஜன் கண்டிப்பாக எனக்கு எந்த இதுவுமே இல்லை, நம்ம இதே மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு உடனே மாற்றிக்கிட்டாரு. அவருக்கு முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து இமான் அவர்களுக்கு. ஏன்னா இந்த பாடல் வந்து ஒரு மெட்டு கொடுத்து அந்த மெட்டுக்கு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா, இந்த பாடலில் சொல்ல வந்த விஷயங்கள் எதையுமே சொல்லியிருக்க முடியாது. அந்த டியூனுக்காகன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வரிகளை வந்து மாற்றி அமைச்சிருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் முதல்ல வரிகள் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு மெட்டு அமைக்கிறேன்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக இமான் அவர்களுக்கு வந்து நன்றி. இந்த பாடலை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த ஜெயம் ரவி, லக்ஷ்மி மேனன், ஸோ அந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று, அந்த மாதிரி இப்போ அப்பாவும் நாமினேட் ஆயிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்பாவோடய போட்டி ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்பவுமே வந்து ஒரு விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு பாடல் தான் சிறந்த பாடல் அந்த வருஷத்துலன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா ஒரு ஆண்டில் எத்தனையோ பாடல்கள் வருது, ஒவ்வொரு பாடலும் வெவ்வேறு படங்களுக்கு வருது, வெவ்வேறு களத்துக்கு வருது, வெவ்வேறு காட்சி அமைப்புக்கு வருது. ஒரு நாயகன் அறிமுக பாடலை ஒரு தத்துவ பாடல் கூட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு காதல் பாடலுக்கும் ஒரு தள்ளி போகாதே மாதிரியான ஒரு பாடலையும் இன்னொரு பாடலையும் நம்மளால் ஒப்பிட்டு கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா வெவ்வேறு மெட்டுக்கு எழுதப்படுற பாடல்கள். ஆனால் ஒரு குழு வந்து முடிவு எடுக்கும்போது அந்த ஒரு குழுவோட ஒரு அங்கீகாரமாக நான் அதை பார்க்குறேன். ஸோ சைமாவோட குழு இந்த பாடலை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று வந்து அவர் வந்து மதன் கார் இருங்கம்மா, ஏம்மா அவன் நம்பர் வேணுமா? அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதாவது நிறைய பேர் வந்து இந்த இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்கல்ல, படிக்கும்போது அதெல்லாம் வாழ்க்கையில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு நான் நினச்சிருந்தேன், அந்த கம்ப்யூட்டரை பற்றி படிக்கிறதுலாம். பட் அதையே வந்து ஃபுல்லாக லிரிக் ஆக்கி டோட்டலாக அதையே நீங்கள் வந்து சினிமா கொடுத்துருங்க, படித்த விஷயங்கள் அனைத்தையும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, அதுக்காகவே உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ மதன் சார், தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன்.